செல்வி ஃப்ரம் செதில் கார்மெண்ட்ஸ். இன்றைக்கி ஃப்ரீ ப்ரூச்சஸ் கிளாஸோட லாஸ்ட் டே 10th டே. இன்றைக்கி வந்து ஒரு ஹேர் போ தான் பண்ண போகிறோம். இந்த போ பண்ணுறதுக்கு நெட் கிளாத் எடுத்துங்க. நெட் கிளாத் எடுத்து இதை மாதிரி ஃபோல்ட் பண்ணி எடுத்துங்க. ஃபுல்லாக நல்லா மடித்து ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஒரு சி மாதிரி ஒரு பெண்டு ஒன்று கொடுத்து அதை கட் பண்ணி எடுத்துங்க. மடிக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. சாதாரணமாக என்ன கிளாத்தெல்லாம் மடிப்போம் இல்லையா, அதை மாதிரி மடித்து எடுத்துக்கணும். இதை மடித்து எடுத்தப்புறம்னுக்கு அந்த ஓரம் இருக்குது பார்த்திங்களா, அது பிரியாமல் இருக்கிறதுக்காக இதை மாதிரி கேண்டில்லையோ இல்லை அகல்லையோ காட்டி நீங்கள் அதை வந்து ஓரத்தை வந்து லைட்டாக இது பண்ணி எடுத்துக்கணும். அதுக்கப்புறம்ளுக்கு நம்ம சால்ட்ரிங் பண்ண பார்த்திங்களா, அந்த இடத்த விட்டணும். அதுக்கு கீழ்ப்பக்கம் இருக்க இல்லைங்களா, அதில் இதுமாதிரி தச்சு எடுத்துங்க. தச்சு எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டில் உள்ள நூலையும் எண்டில் உள்ள நூலையும் பிடிச்சி இழுத்து வச்சு கட்டினீங்கனாலே உங்களுக்கு இதை மாதிரி ஷேப்பில் ஒரு ஃப்ளார் வந்து உங்களுக்கு கிடச்சிரும். நான் இதை மாதிரி 2 ஃப்ளார் செஞ்சு வச்சுக்கிறேன். ஆனால் அது கொஞ்சம் அழகாக இருக்குன்றதுக்காக உங்களுக்கு என்ன அவைலபிள் இருக்கோ அதை மாதிரி பார்த்துங்க. இதை மாதிரி நான் 2 ரெடியாக பண்ணி வச்சுக்க போகிறேன். இதை பாருங்கள், ஃபஸ்ட்டு இதை பண்ணி முடிச்சிட்டேன். இதுக்கப்புறம்னுக்கு ஒரு பிங்க் கலர் ஒன்று எடுத்து அதை மாதிரி நான் பண்ண போகிறேன். சி மாதிரி ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கணும். கட் பண்ணி எடுத்துகிட்டு மறுபடியும் அதே மாதிரி தான் பண்ண போகிறேன். இதை மாதிரி தச்சு எடுத்துக்கணும். தச்சு எடுத்த அப்புறம்களுக்கு ஃபஸ்ட்டில் உள்ள நூலையும் லாஸ்ட்டில் உள்ள நூலையும் டைட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் போலன் ஃப்ளார் எடுத்துக்கிறேன். போலன் ஃப்ளார் எடுத்து சென்டரில் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். அப்படிங்கிறப்ப அது கொஞ்சம் அழகாக இருக்கும் இல்லையா, அதுக்காக அதை மாதிரி பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ இதை ஹேர் போவில் வச்சு இப்போ நான் டைட் பண்ண போகிறேன். இந்த ஹேர் போ சுற்றி அழகாக இருக்கிறதுக்காக பிங்க் கலர் சாட்டின் கிளாத் எடுத்து இதை மாதிரி ஃபுல்லாக சுற்றி எடுத்துக்கிட்டு சென்டரில் இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா, அதை தூக்கி வச்சு இன்னும் கொஞ்சம் அழகாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் போலன் ஃப்ளாரை 2 சைடையும் ஒரு 3 ஃப்ளார் உள்ள மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணி எடுத்துக்க போகிறேன். அழகான ஹேர் போ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப அழகாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து உங்கள் குழந்தைங்களோட ட்ரெஸ்ஸுக்கு வந்து மேட்சாக கூட நீங்கள் இதை மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். நல்லா அழகாக இருக்கும். கடையில் வாங்குறதோட நீங்களே வீட்டில் செஞ்சு கொடுக்குறப்ப இன்னும் கொஞ்சம் ஹாப்பியாகவும் ஒரு சாட்டிஸ்ஃபைடும் உங்களுக்கு கிடைக்கும். எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 10 டே ப்ரூச்சஸ் கிளாஸ்க்கு எல்லோரும் நல்லா கோஆப்ரேட் பண்ணிங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அடுத்தது என்னோட ஆன்லைன் கிளாஸ் ஆஃப்லைன் கிளாஸ்லாம் இருக்கிறதுனால மறுபடியும் என்னால் கண்டினியூ பண்ண முடியல. நெக்ஸ்ட் டைம் வாய்ப்பு கிடைக்கிறப்ப மறுபடியும் நான் கிளாஸ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நான் தொடர்ந்து வீடியோ போடுவேன், பாருங்கள், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதே மாதிரி எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த போ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.